மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர்களின் நலன் தொடர்பாக பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை மற்றும் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவோடு சமர்ப்பிக்கின்றேன். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு பின்னலாடைய வாரியம் நிட் போர்டு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தங்குமிடம் தரமான வசதியுடன் கூடிய உருவாக்கி தர வேண்டும். இங்கு தொழிற்சாலைகளால் வெளியேற்றப்படும் சாயக்கழிவுகளால் உள்ள உப்பு சுமார் 1.5 லட்சம் டன் அப்புறப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் சுகாதார கேட்டினை தடுக்கும் வகையில் இங்கு உள்ள குப்பைகளை அகற்ற தனியாக ஒரு மையம் அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 2ஆம் கட்ட பணிகளை நமது ஆட்சியில் தொடங்கி நிறைவேற்றி தந்தால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். நாள்தோறும் திருப்பூர் நகரத்திற்கு தொழில் சார்பாக 5 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றார்கள். இந்த நகரத்தில் அமைந்துள்ள சாலைகள் குறுகலாகவும் பராமரிப்பின்றி இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இந்த சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அகலப்படுத்தி செம்மைப்படுத்தினால் தொழில் சம்பந்தமாக வந்து செல்வோர் சிரமமின்றி செல்வார்கள் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளார்கள் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன்.